உங்களுடைய ரூஸ்டர் நியூஸ்க்கு வந்து அர்ஜுன் சம்பத் நேரடியாக வந்து ஒரு மிரட்டல் விட்டுறாரு. யூடியூப் ப்ரூட்டஸ்னு ஒரு சேனல் அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதற்காக இவங்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சர்ச்சையாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து எச்சரிக்கை, எந்த யூடியூப் சேனலும் இந்த வக்கிரமான யூடியூப் ப்ரூட்டஸ் உடன் நேர்காணலில் சேர்ந்தால் IMKவில் இருந்து தாக்குதலுக்கு ஆளாக நேரிடும். அர்ஜுன் சம்பத். இது தொடர்பாக நீங்கள் அர்ஜுன் சம்பத் பேசுனீங்களா? ஏன் உங்களுடைய ட்விட்டர்ல இருந்து இந்த மாதிரி அப்படியா? எனக்கு தெரியாது, என் கட்சிக்கார யாரும் போட்டிருப்பாங்க. இல்லை, உண்மையில் அர்ஜுன் சம்பத் இதை வந்து இந்த பேஜை வந்து ஹேண்டில் பண்ணுறது இல்லைன்றது எனக்கும் தெரியும். Press has to be free from political power, corporate power or any funding mechanism. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு சின்ன ரூம்ல உட்காந்துக்கிறாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணிடுறாங்க. அப்படி இதுக்கு வந்து இதுக்கு பின்னாடியும் ஒரு மினி டெலிவிஷன் செட்டப் தான் பல பேர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எப்படி என்ன மேபி மைக்ரோ லெவல். ஒரு அன்புடன் எனக்கு ஒரு பிரியாணி பேக்கெட் வந்துச்சு இந்த 2 நாளுக்கு முன்னாடி. அதுல கீழே ஒருத்தன் கமெண்ட் போடுறான், அவன் எச்சி துப்பி இருப்பான். பாஸ், is this how you see? Is this what India was? You are born and brought up in Delhi. Yes. உங்களுக்கு ஹிந்தி வந்து எப்படி ஒரு நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர் பேசுறானோ அந்த அளவுக்கு. Do you believe உண்மையே ஹிந்தி படிச்சா எனக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் அப்படின்னு? No, I don't believe that. மொழிங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம், சரியா? ஆனால் மொழியை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணும்போது, மொழியை வச்சு நீங்கள் இதை படித்தா நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக மாறிடுவீங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். பிகாஸ் ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கிரிமினல்ஸ் இல்லையா? அங்கே தான் அதிகமாக இருக்கு. ஆமாம், வீட்டுக்கு அடுத்த வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி இருக்கும், ரைட்? இங்கே எப்படி வீட்டுக்கு வீடு அறவாள் இருக்கோ அதே மாதிரி அங்கே. ஸோ கிரிமினல்ஸ் ஆர் ஆல் ஓவர். இங்கே கூட வீட்டுக்கு வீடு அறவாள் இருந்தாங்க, ஆளை வெட்டுறதுக்காக. ஆமாம், காய்கறி வெட்டுறதுக்கு, இல்லைன்னா தேங்காய் வெட்டுறது, இது மாதிரி தான். அவர் புரியாமல் பேசிட்டாரு. and I was like, okay fine, you understand from this episode that okay, you cannot challenge a set of people who are actually devoting their life for the society. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். அண்மையில் உங்களுடைய ரூஸ்டர் நியூஸ்க்கு வந்து அர்ஜுன் சம்பத் நேரடியாக வந்து ஒரு மிரட்டல் விட்டுறாரு, ரைட்? அது ஏன் இந்த மிரட்டல் விடப்பட்டது, அதுக்கான காரணம் என்ன? அதில் ஒரு சின்ன திருத்தம் இருக்குது சார். எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கே அவர் கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் இருக்கிறவர்கள் யூடியூபர்ஸ் ஊடகங்கள் அல்ல என்று கூறியிருக்கிறார். இல்லை, இது 1 by 1 ஓகே, அப்படி போயிடலாம். ஆனால் எப்படி இது நடந்தது, எதனால, அது பேக்ரவுண்டை சொன்னீங்கன்னா? சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா யூடியூப் ப்ரூட்டஸ்னு ஒரு சேனல் அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதற்காக இவங்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சர்ச்சையாக பேசப்பட்ட ஒரு விஷயம். பல நியூஸ் சேனல்கள், நியூஸ் பேப்பர்ஸ்கள் அதை பற்றி எழுதினார்கள். அதே தொடர்பாக நாங்களும் யூடியூப் ப்ரூட்டர்ஸை சந்தித்து, சரி இதை பற்றி நீங்கள் பேசணும்னா ரொம்பவே ஒரு ஃபேரான அந்த இன்டர்வியூ. நீங்கள் அந்த இன்டர்வியூவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். பல கேள்விகள் அவருக்கு எதிராக தான் இருந்தது. அதற்காக அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் எடுத்து வைத்தார். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு இதற்கு மேல் யூடியூப் அதை படித்து பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து எச்சரிக்கை, எந்த யூடியூப் சேனலும் இந்த வக்கிரமான யூடியூப் ப்ரூட்டஸ் உடன் நேர்காணலில் சேர்ந்தால் IMKவில் இருந்து தாக்குதலுக்கு ஆளாக நேரிடும். அர்ஜுன் சம்பத். ஸோ அந்த எச்சரிக்கைங்கிற வார்த்தை தட் இட் செல்ஃப் இஸ் த்ரெட்னிங். அண்ட் அதில் வந்து இங்கிலீஷ்லையும் அதே விஷயத்தை அவங்க போட்டிருக்காங்க, ரைட்? யூடியூப் ப்ரூட்டஸ் வந்து எப்ஸ்காண்டாக இருக்கிறார்கள். ஆனால் யாராவது இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா நீங்கள் தப்பிக்க முடியாது, நாங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சிருவோம். அண்ட் இந்த விஷயம் இது தொடர்பாக நீங்கள் அர்ஜுன் சம்பத் பேசுனீங்களா? எஸ் அந்த ஆடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 20 மணி நேரத்துக்கு கழிச்சு தான் எனக்கு யாரோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாங்க. எனக்கு போய் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லைங்க சரின்ட்டு அதை படித்ததுக்கப்புறம் ஐ கேவ் ஹிம் அ வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் ரிப்ளை தட் திஸ் இஸ் நாட் ரைட். அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ மீடியாவை த்ரெட்டன் பண்ண முடியாது. ஆர் ஐ யூ கோனா டீச் மீடியா ஹியர் ஆஃப்டர்ங்கிற ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் உடனடியாக அவருடைய நம்பர் என்கிட்ட இருந்தது. நான் ஃபோன் பண்ணுறேன் அர்ஜுன் சம்பத்துக்கே நான் ஃபோன் பண்ணுறேன். கேமரா ஆன் பண்ணிவிட்டு, பிகாஸ் ஐ வாண்டட் திஸ் டு பி ரெக்கார்டட். கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஃபோனில் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஹி வாஸ் கண்டினியூஸ்லி டிஸ்கனெக்டிங் மை கால் பிகாஸ் ஹீ நோ மை நம்பர் வாஸ் தேர் இன் ஹிஸ் ஃபோன் பிகாஸ் ஐ ஹவ் ஸ்போக்கன் டு மல்டிபிள் டைம்ஸ். ஃபைனலாக ஒரு 4வது 5வது காலில் ஃபோன் எடுத்துட்டாரு. சொல்லுங்கள் தம்பி.
சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், வாட் எவர், த வெரி கேஷுவல் டாக். அண்ட் சார் திஸ் இஸ் வாட் ஹேப்பன், உங்களுடைய ட்விட்டர்லேருந்து இந்த மாதிரி. அப்படியா, நான் எனக்கு தெரியாது, என் கட்சிக்கார யாரோ போட்டிருப்பாங்க. சார் தெரியாமல் எப்படி சார்? என் வீடியோவை பார்த்தீங்களா? அதெல்லாம் நான் பார்க்கல. சரி, என் வீடியோவே பார்க்காம எப்படி சார் நீங்கள் த்ரெட் பண்ணுவீங்க? த்ரெட்டுன்னுங்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள், ஹிந்துக்கள், நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் வந்து யூடியூப் ரூட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. ஐ வாஸ் லைக், நோ, if you go and watch that video, it is not to support, it is to take clarification. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வைக்கலாம். and that is what we have been following. It's a democratic country, ஒரு democratic dialogue நடக்கணும். ஒரு விஷயத்தில் தப்பும் இருக்கும் நல்லதும் இருக்கும், but you hear both the sides, right? அதுக்கு நீங்கள் போய் ஆர்ப்பாட்டமும் பண்ணி பார்த்துட்டீங்க, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டீங்க. யூ ஹேவ் கெப்ட் யுவர் சைட் வெரி கிளியர்லி. த சிமிலர் வே தட் பர்சன் இஸ் ஆல்சோ ஹேவ் ஆல் த ரைட் entitled to express himself. Yes, himself. And that was the clear intention for us to ask him questions. And we kept it that way only, you know. ஒரு சங்கிகளை விட்டுறலாம், பிஜேபி விட்டுறலாம், ஆர்எஸ்எஸ்ஸை விட்டுறலாம். ஒரு சாதாரணமான மனுஷன், அவருக்கு வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது. அந்த கடவுள் நம்பிக்கை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்களா இல்லையாங்கிற கேள்வி. அதற்கான அந்த பையனோ ஒரு விளக்கத்தை கொடுத்தாப்புல. தட் இஸ் ஓகே, அண்ட் வி எண்டட் தேர் இட் செல்ஃப். யூனோ, கீப்பிங் தட் திங், யூ கால் த என்டையர் கம்யூனிட்டி ஹூ ஆர் ஒர்க்கிங் வெரி யூனோ க்ளோஸ்லி வித் எவ்ரிடே கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் எதுவாகவே இருக்கட்டுமே. நீங்கள் வந்து யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சேனல், காசுக்காக வேலை பார்க்கக்கூடிய சேனல், ஹிந்து வார்த்தையை வச்சு நீங்கள் பணம் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஐ வெண்ட் அகேன் அண்ட் சா பாஸ், did any mistake by mistake, is my பேடிஎம் ஆர் கூகுள் பே நம்பர் இஸ் தேர் ஒன்னோ? பிகாஸ் நாங்கள் எப்போவுமே அதை பண்ணதில்லை. 5 வருஷம் ஆயிடுச்சு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் we got one single advertisement. For the last 1 month it is running, right? இதுக்கு முன்னாடி எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் எங்களுக்கு வந்ததும் இல்லை. எங்களை மேபி they don't like us, I feel. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவருடைய அதை போய் பார்க்கும்போது பின் பண்ணி வச்சுருக்காரு ஒரு அக்கௌண்ட் நம்பர், ரைட்? அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் வேணாலும் ஸ்க்ரீனில் காட்டலாம். ஹிந்து தர்ம சேவா அறக்கட்டளை, கரூர் வைசியா பேங்கோடைய அந்த அக்கௌண்ட் நம்பர். அண்ட் கீழே வந்து கூகுள் பே. அந்த இதை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்களா? இப்படி நீங்கள் வந்து நீங்கள் தான்? எஸ் எஸ், அதுவும் நாங்கள் அவருக்கு அடுத்தது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வி ட்வீட்டட் ஹிம் பை டேக்கிங் தட் ஸ்க்ரீன்ஷாட், ஹூ இஸ் டேக்கிங் மணி. எந்த பதிலும் இல்லை. கரூர் வைசியா பேங்க்கில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் ஒரு வேறு பேரில் இருக்குது. இது வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட் நம்பர், கூகுள் பேயில் இருக்கிற நம்பர். அவருடைய பேர் கூட Satyanarayanan, yes. And I heard he is the one who's handling his account. So Hindu Makkal Katchiங்கிற ஒரு official page, arjun sampath என்கிற நபருடைய ஒரு official page, அந்த கட்சியோட தலைவர் இவர் தான். அவருக்கே தெரியாம ஒரு நபர் அந்த விதத்துல அர்ஜுன் சம்பத் ரொம்ப நேர்மையான ஆள் தான் சொல்றேன். ஏன்னா எனக்கே தெரியாது, நானே பார்க்கல அப்படின்னு ரொம்ப நேர்மையா சொல்லியிருக்காருல. அந்த விதத்துல நம்ம ஸோ ஒரு வாட்டி ஐ திங்க் எச் ராஜா இதே மாதிரி நான் போடல என்னோட அட்மின் போட்டு. So they have a nice excuse to, you know, escape from. இல்ல உண்மையில அர்ஜுன் சம்பத் இத வந்து இந்த பேஜை வந்து ஹேண்டில் பண்றது இல்லன்றது எனக்கும் தெரியும். ரைட் இவர் தான் ஹேண்டில் பண்றாரு. இவர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் த டே அந்த ஹோல் ஆடியோவை நாங்களும் போட்டிருக்கோம். நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ஹி வாஸ் ஓன்லி டிஃபெண்டிங் ஹிஸ் பொசிஷன் வேர் ஹிந்துக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள். ஸோ திஸ் இஸ் வெரி சீரியஸ் திங் விச் அலிகேஷன் ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்ம கடந்த 8 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். ஹிந்துக்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்களே எனக்கு தெரியலை. தலித்கள் எஸ் பாதிக்கப்பட்டார்கள், மற்ற சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்போவுமே இந்த ஒரு கண்ட்ரோலிங் பவரில் இருக்க ஆசைப்படுறாங்க. இவங்களும் அந்த மாதிரி இருக்காங்களா? அந்த கேள்வி வருது. நீங்கள் ஊடகமே இல்லைங்கிற போது, அதுதான் ஊடகமே இல்லை. நம்ம ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு மீடியம் வருது. எஸ், இப்போ வந்து கல் ஒரு இடத்துல ஸ்டோன் வாஸ் அ மீடியம். எஸ், யூ எக்ஸ்பிரஸ்ட் யுவர் யுவர் தாட்ஸ். அதுக்கப்புறம் ஓலைச்சுவடியும் ஒரு மீடியம் தான். அப்படி வரும்போது அதுலேயும் வந்து மக்கள் வந்து அறிவாளிகளோ புலவர்களோ தங்களுடைய எழுத்துக்களை, அதுக்கப்புறம் பேப்பர் வருது. பேப்பர் வரும்போது அதுவும் ஒரு மீடியம் தான். அதில் நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கிறாங்க, என்டர்டைன்மெண்ட் எல்லாத்துக்கும். அதே மாதிரி டெலிவிஷன். அப்போது இந்த இன்டர்நெட்ன்றது ஒரு மீடியம் தானே. அப்போ இதில் வந்து நியூஸ் சேனல் பண்ணுறவங்கள வந்து நீ மீடியாவே இல்லைன்றது எப்படி? ஈவன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது
even broadcasting media, which is so called mainstream media itself, is not recognized as a ஒரு 24 hours நியூஸ் சேனல்ல வேலை செய்யற ஒரு ரிப்போர்ட்டரோ ஒரு எடிட்டரோ, நான் சொல்றது வீடியோ எடிட்டர் கிடையாது, கான்டென்ட் எடிட்டரோ, அவங்களே they cannot claim themselves as a media. Yes. அப்படி இருக்கும்போது அது வந்து ஏதோ ரொம்ப மட்டமான செக்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்குறாங்க சார். அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது சார். அதை வந்து நம்ம we have to accept being at digital space. இங்கே வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. யூ ஹாவ் அ மொபைல் ஃபோன், யூ ஹாவ் அ மைக், யூ கேன் கிரியேட் எனி கைண்ட் ஆஃப் கண்டென்ட், ரைட்? அந்த கண்டென்ட்டுக்கான டெஃபினேஷன் யாருமே தனக்காக ஒரு செட் பண்ணல. ஒரு சில ஊடகங்கள் ரொம்பவே சீரியஸ், இப்போ நீங்கள் ரொம்பவே சீரியஸாக இந்த விஷயத்தை வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க கடந்த 10 வருஷமாக, ரைட்? இதே மாதிரி பல ஊடகங்கள் இருக்குது. ஸோ தெர் இஸ் அன் ஆர்கனைசேஷன், தெர் இஸ் அ செட் ஆஃப் பீப்புள். எனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, எனக்கு ஒரு கொள்கை இருக்குது, இதுதான் என்னுடைய ரூல்ஸ் அண்ட் திஸ் வி ஹாவ் செட் ஃபார் ourselves, ரைட்? இது வந்து யாருமே எங்களுக்கு நீங்கள் வந்து இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லவே இல்லை. பட் வி ஹாவ் டன் இட். We have went and registered our company, we are paying taxes, right? எல்லாமே விஷயங்கள் நடக்குது. பட் எத்தனை பேர் இதை பண்ணுறாங்கங்கிறது தான் இருக்குது. 4 நாள் நான் 2 வீடியோ போடுவாங்க, 5ஆவது நாள் they will sleep. ஓகே, எனக்கு வியூஸ் வரலைங்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அழகான பெண்ணுக்கும் ஒரு அதுவும் சொல்லக்கூடாது, பட் எஸ், ஒரு ஓல்டு மேனோட ஃபோட்டோவை போட்டுட்டு இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு எப்படின்னு பாருங்கள், உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஆமாம், சரியா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது தென் அகெயின் கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் ஸ்டாண்ட். பிகாஸ் ஃபேக் நியூஸுங்கிற கண்டென்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டே ஜேர்னலிசத்தில் இல்லை before 2014, right? And now there are so many portals where you can actually go and search. ஒரு வீடியோ வருதுன்னா டைம்ஸ் நவ் போன்ற சேனல்ஸு இங்கே ஊட்டியில் நடந்த விபத்து, சரி, அதுக்காக ஒரு கேமிங் வீடியோவை போடுறாங்க and there is no action against them, right? There was one news channel who says மோடி அவர்கள் ரஷ்யா யுக்ரைனோட போரை நிறுத்த போறாரு. பாஸ், வாட் இஸ் த கனெக்ஷன் ஆஃப் மோடி வித் ரஷ்யா அண்ட் யுக்ரைன்? இல்லை, கவர்மெண்ட் அந்த மாதிரி சேனல் எல்லாம் பேன் பண்ணுதுல்ல? இல்லை, பேன் பண்ணுது, பட் ஐம் டாக்கிங் அபவுட் மெயின் ஸ்ட்ரீம், ரைட்? ராகுல் சிவ்சங்கர், he's sitting with 2 delegates and he don't even know யார் இவர் அவர் பாட்டுக்கு பிளாபர் பண்றாரு. ஸோ டெக்னிக்கலி he is there to propagate something. அவருடைய ஐடியா அந்த விஷயத்தில் சென்சேஷனை உருவாக்கணும், அவ்வளோதான். அவருக்கு எதிரில் யார் இருக்காதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இதெல்லாம் பண்ணுறது கார்பரேட் ஹவுசஸ் தானே? எஸ். ஒரு பெரிய டெலிவிஷன், நீங்கள் டெலிவிஷன் சேனல்ஸ் ஆல் ரன் பை கார்பரேட் கம்பெனிஸ். தே வில் ஹேவ் தேர் ஓன் அஜெண்டா. எஸ். இப்போ நம்மள மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வி மே நாட் ஹேவ் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அஜெண்டாலாம் நமக்கு இருக்காது. அதே நேரத்தில் ஒரு மேனிப்புலேட் பண்ணி சம்பாதிக்கணுன்ற எண்ணமும் இருக்காது. இப்போ வி ஷுட் பி அப்ரிஷியேட்டட் பை பொலிட்டிஷியன். ஆனால் அது என்னவா இங்கே அப்படியே ரிவர்ஸாக நடக்குது. So there is 2 set of journalism. One is pro-government, one is so-called anti-government. But the so-called people அப்படி வச்சுக்கலாமே, ஒன்று pro-government, ஒன்று வந்து pro-people அப்படி வச்சுக்கலாம். ஜேர்னலிசத்தோடைய பேசிக் சித்தாந்தமே மக்களுக்காக குரல் கொடுத்தது மட்டும்தான், சரியா? we have to be like a பிரதிபிம்பம். நீங்கள் அழகாக இருந்தீங்கன்னா நாங்கள் அழகாக காட்டுவோம், நீங்கள் அசிங்கமாக இருந்தால் நாங்கள் அசிங்கமாக காட்டுவோம், சரியா? நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு சீப்பை கொடுப்போம், யூ கேன் கரெக்ட் இட். தட் இஸ் வாட் மீடியா சேஸ். பட் ஹியர் வாட் இஸ் ஹேப்பனிங், ஒன் செட் ஆஃப் mirror shows you beautiful always. They never show your bad side. That's a very expensive mirror. Yes, that's an expensive mirror. அந்த மிரரை வாங்குறதுக்கு ஒரு 100-150 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணும், சரியா? பட் நீங்கள் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இராவில் போய் பாருங்கள். இந்தியாவில் சுதந்திர போராளிகள் எந்த லெவலில் போராடினார்களோ அதே லெவலில் எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் போராடினார்கள் எழுத்து வடிவமாக. நைட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கு போய் அந்த ப்ரெஸ்ஸை ஆரம்பித்து அச்சடித்து 2 ஷீட் 3 ஷீட், இன்றைக்கும் பல மியூசியங்களில் நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ தான் பேப்பர் இருக்கும், 4 பக்கம் 5 பக்கம் தான் இருக்கும், இல்லைன்னா லீஃப்லெட்ஸ் இருக்கும், தூக்கி போட்டு போவாங்க. they will not have time even to distribute it. they will not take money for that. இங்க் வாங்கணும், பேப்பர் வாங்கணும், அச்சடிக்கணும், மேன் பவர் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அன்னைக்கு அந்த ஊடகம் நிற்கவில்லை என்றால் இன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கும். கண்டிப்பாக அந்த எரால நடந்த விஷயங்கள் டாக்குமெண்ட் ஆகிருக்குமா? இன்னைக்கு மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் பண்ணார், அந்த படங்கள் இருக்குது, யார் எடுத்தா? யார் அந்த டாக்குமெண்டேஷன் நடத்தினார்? ஹிந்திக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சு in 1937 if I'm not wrong, right? Correct me if I'm wrong.
ஸோ அந்த ஏரால நடந்த ஃபோட்டோஸ் யார் எடுத்தா? இதே மாதிரி பத்திரிக்கையாளர் தானே. அவங்களுக்கு வந்து டைம்ஸ் குரூப்போ இல்லை இந்தியா நியூஸ் 18 போன்ற முதலாளிகள் இல்லை, கார்ப்பரேட் இல்லை. அவங்க வந்து சாதாரணமான நபர்கள், உங்கள் போன்ற எங்கள் போன்ற. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா, press has to be free from political power, corporate power or any funding mechanism. A journalist has to be independent. A journalist has to be free from all side of pressure. If he அவர் தப்பு பண்ணா there is a law. இப்போவே நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்திருக்கு 2020. இல்லை என்னன்னா இவங்க நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஒரு சின்ன ரூமில் உட்காந்துக்கிறாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணிடுறாங்க அப்படி. இதுக்கு வந்து இதுக்கு பின்னாடியும் ஒரு மினி டெலிவிஷன் செட்டப் தான் பல பேர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ஏன்னா மேபி மைக்ரோ லெவல் ஒரு 10 எடிட் பேஸ் வச்சு 20 ரிப்போர்ட்டர்ஸ் வச்சுட்டு 20 கேமராமேன் வச்சுட்டு பண்ணுற அதே வேலையை நம்ம 3 எடிட்டர்ஸ் வச்சுட்டு 5 ரிப்போர்ட்டர்ஸ் வச்சுட்டு 5 கேமராமேன் வச்சுட்டு 2 எடிட்டர்ஸ் வச்சுட்டு, ஐ மீன் நான் சொல்றது கண்டென்ட் எடிட்டர்ஸ், இப்படி வச்சு ஒரு மினி டெலிவிஷன் ஸ்டுடியோ மாதிரி தான், டெலிவிஷன் சேனல் மாதிரி தான் இங்கே ரன் ஆகுது. ரெண்டாவது கவர்மெண்ட்டும் இப்போ நம்மள ரொம்ப கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. they have started recognizing us. கண்காணிக்கின்றத ரெகக்னைஸ் பண்றாங்க. ஆமா, இப்போ எம்ஐபி வந்து ஐ திங்க் உங்களுக்கு மெயில் வச்சிருக்கு, எனக்கு மெயில் வந்திருக்குது, நக்கீரனுக்கு மெயில் வந்திருக்கு. அவங்க எம்ஐபின்றதுனால சிசி எவனுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க, எல்லாருக்கும் ஓப்பனாக அனுப்பிட்டாங்க. 150 சேனல்ஸை they have identified across the country. அதில் வந்து நீங்கள் யார், உங்கள் சேனல் பேர் என்ன, உங்கள் சேனல் ஓனர் என்ன, உங்களுக்கு யார் நோடல் ஆஃபீஸர் யார், கண்டென்ட் எடிட்டோரியல் ஹெட் யார், இவ்வளோ டீட்டெயில் வாங்கிறாங்க. இதுக்குன்னே ஒரு ப்ரீ ஒர்க் நடந்தது. அதுவும் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். அதில் வந்து பல யூடியூப் சேனல்கள் யார் அதிகமாக இது நம்ம அப்ரோச் பண்ணல, அவங்கள வந்து கவர்மெண்ட்டே பார்த்து ஓகே தீஸ் ஆர் த சேனல்ஸ் தட் they are doing எல்லாருக்கும் போகல. இப்போ இவங்க சொல்றாங்கல்ல யூடியூபர்ஸ், அந்த யூடியூபர்ஸ்க்கு போகல. கவர்மெண்ட் அவங்க வந்து இவங்கெல்லாம் நியூஸ் சேனல் மாதிரி ஒர்க் பண்றாங்கன்னு நினைக்கக்கூடிய சேனல்களுக்கு அவங்க வந்து கவர்மெண்ட் ஆள் போட்டு எல்லா லாங்குவேஜ்லயும் பாரு யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்து அது ஒரு அனலைஸ் பண்ணி அப்படிதானே they would have come to this conclusion. எஸ், இவங்க எல்லாருக்கும் அந்த வீடியோஸ் போகல. இப்போ சிங்கிளா ஒரு தனியாள் தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடிய சேனல்கள் மாதிரி அவங்க யாருமே போகல. சி இஃப் யூ டாக் அபவுட் ஆர் சேனல், நாங்கள் வந்து பல மொழிகளில் போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ். ஆமாம். இதே தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கு பின்னாடியும் குறைஞ்சபட்சம் 14 to 15 மணி நேரம் ரிசர்ச் ஒர்க் இருக்கு, ரைட்? பிகாஸ் ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காது, ஒரு நாள்ல நீங்க கண்டென்ட் எடுக்கவும் முடியாது. மதன் கௌரியா ட்ரெண்டிங் ஆற விஷயத்தை பார்த்துட்டு பட்டன் பேசிட்டு பட்டன் போறது, ரைட்? ஸோ ஒரு பிகாஸ் உங்க கண்டென்ட்டும் நீங்க இதே இன்டர்நெட்டில் தான் எடுக்கணும், இல்லை யூ ஹாவ் சோர்ஸஸ், ரைட்? அந்த சோர்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒருத்தரை நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். அந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஐ ஹாவ் டு வெயிட் 1 week. every day whether he sees or not. அவர் பார்த்தா கூட அவர் வந்து பதில் கொடுப்பாரா இல்லை, அந்த சைட்ல இருந்து ஒரு அச்சம் இருக்கும். ஓகே, வேற ஒரு நாட்டில இருந்து யாரோ அப்ரோச் பண்றாங்க, அந்த ஆளு யாருன்னு தெரியாது. then you have to give all your credentials and then he has to trust you, then he will reply you. ரொம்ப பயந்து தான் ரிப்ளை பண்ணுவாங்க, because he is sitting on a war zone. That's true. You are not going to fund him. It is your job to take content. அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்களோட டைம் வேற இருக்கும், நம்மளோட டைம் வேற இருக்கும். அந்த ஆளு உட்காந்துருப்பாப்புல தப்பிச்சு போய் யூரோப்லயோ அமெரிக்காலயோ. He will not say I will wake up for your time. He will say okay, this is the time you can come. இந்தியாவில் 2 மணி இருக்கும், 3 மணி இருக்கும். You have to set alarm, make your people sit there and go online, right? ஸோ அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் கண்டென்ட் எடுத்திருக்கோம். ஸோ இஃப் யூ வென் இவ்வளோ உழைச்சி யாருக்காக நம்ம உழைக்கிறோம்னா, எஸ் த இன்ஃபர்மேஷன் ஹேஸ் டு பாஸ், ரைட்? ரெண்டாவது சாரி, இன்னொரு பயங்கரமான ஒரு அலிகேஷன், நீங்கள் பணத்துக்கு தானே பண்ணுறீங்க, பணத்துக்கு எல்லா பிஸ்னஸும் பணத்துக்கு தானே நடக்குது. இது இஃப் இட் இஸ் அ பிஸ்னஸ், இட் இஸ் ஃபார் மணி, பட் ஹவு வி மேக் தட் மணி வித் ஹானஸ்டி ஆர் நாட், அதுதானே இங்கே நம்மளோட கொஷின். சரி, இன்னொரு விஷயம், இதே பணத்தை வச்சு பார்க்கலாம்னா, அந்த நான் ஆரம்பத்தில் இந்த அக்கௌண்ட் நம்பர் சொன்னேன் இல்லையா, ஐ ஹாவ் சென்ட் அ ஸ்க்ரீன்ஷாட் டு ஹிம். சி ஐ ஹாவ் 12 people in my office. சில பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சில பேர் ஃபுல் டைம் ரோலில் இருக்காங்க, சில பேர் பார்ட் டைம் ரோலில் இருக்காங்க. ஐ ஹாவ் அ ஸ்மால் லீகல் டீம், ஐ ஹாவ் மை ஃபினான்ஷியல் டீம் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், ஸ்மால். ஸோ அதுக்காக எங்களுக்கு வந்து லட்சமாக வெளியில் இருந்து வருதுன்னா, சாரி பாஸ், நோ, எவ்ரி மந்த் ஐ எம் புட்டிங் இட் ஃப்ரம் மை பாக்கெட்.
எனக்கு இன்னொரு சின்ன பிஸ்னஸ் இருக்குது, அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை நான் இதில் போட்டுட்ருக்கேன் கடந்த 5 வருஷமாக. ரைட், லாக்டவுன் நடந்த போது எல்லா பெரிய ஊடகமும் தன்னுடைய எம்ப்ளாயீஸ்களை செக் பண்ணாங்களே இல்லையா, பெரிய கார்ப்பரேட் உட்பட. I remember that time I read something from Tata, Ratan Tata sir. He said, this is the time when you have to show solidarity to your team. No one should chuck anyone and no one should deduct money. ரொம்ப ஆழமான வார்த்தை, and from a senior person, though he is a corporate person, but the logical thing was there. I said, no, I'm not going to chuck anyone. My wife lost job. Whatever saving I had, I said, nothing doing. You people go home. Office la the computer, laptop, whatever we had, we send them home. We don't even know where they come from. One is from down south, one is from somewhere. We said, you take it. Team பிரிச்சு அனுப்பிட்டுட்டோம். My work was there. பணம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனாவை தாண்டி வேற நியூஸே இல்லை, எதுவுமே மானிட்டைஸ் ஆகாது. யூ ஆர் கெட்டிங் 0 income and we were maintaining it. We paid salaries, we never checked out anyone. Second lockdown came, I used to drive from Anna Nagar to one end to another end to bring people, because my vehicle has press sticker, they don't have, and bus service illa edhuvume illa, so I have to do this thing. Another friend of mine, he used to pick couple of other staff, and so this we were doing 1.5-2 months. ஸோ இந்த கஷ்டமெல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா எப்படின்னு எனக்கு புரியாது. டெலிவிஷன் சேனலில் நான் சேரிட்டியாக பண்ணிட்டு இருக்கேன். எஸ், அட்லீஸ்ட் தேர் கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், we are not even getting that. whatever யூடியூப்லேருந்து ஏதாச்சும் வந்துருச்சுன்னா ஃபைன், வரலைனாலும் யூ ஹாவ் டு பேர் தட் காஸ்ட். ரைட், நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹிந்தி. பட் அட் த சேம் டைம் நம்ம இன்னொரு ஃபேக்டையும் ஒத்துக்கணும் ராகுல். ஏன்னா இங்கே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் காசு கொடுத்து நிறைய சேனல்ஸ் நடத்துறாங்க சார். எல்லா பார்ட்டிஸும், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் they are funding for I have been approached by 3 major political parties, right? I said, nothing doing. If I take money from you, I am not ethical to my job, I will not take it, right? And 3 பேருக்குமே ஒரு அதிருப்தி இருந்தது. See, I am not a very big journalist, but I have a very small ethic where I will not sell my own work. It is very precious to me. The day I do that, that means I am selling my mother or my wife. That is, I keep that level, right? So இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, உங்களுடைய கண்டென்ட்டை பற்றி நம்ப ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தேர்தலில் என்னோடய வியூ வேறையாக இருந்துச்சு. பிகாஸ் ஐ வாஸ் சீயிங் த என்டையர் எபிசோட் த்ரூ அ லேமேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அங்கே இத்தனை விஷயங்கள் நடந்தது, அங்கே இந்த செக்டரில் ஓட்டு போட மாட்டாங்க. அண்ட் வி ஹாவ் கலெக்டட் கப்புள் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கிரவுண்ட். ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் அப் நார்த். ஸோ அங்கேருந்து வரக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி பார்க்கும்போது ரொம்பவே அப்ரப்டாக இருந்துச்சு. பிஜேபி வில் நாட் கம், பட் எஸ் இட் கேம். அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் சொன்னது நடந்துருச்சா பார்த்தியா, ஐயோ என்னமோ நம்ம க்ரைம் பண்ணி கொலை பண்ண மாதிரி. ஸோ இட் வாஸ் ஸோ ஐ வாஸ் லைக் ஐ ஆக்செப்ட், ரைட். பட் இதே இடத்துல நீங்கள் இவிஎம் தவிர்த்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஐ திங்க் it might give you different result. I'm not saying EVM is wrong, because I believe in constitution, and constitution முறைப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு. constitution முறைப்படி அதை நீக்காத வரை நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. but yeah, there are evidences where EVM got failed. அதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? so we cannot say EVM is right, we cannot say EVM is wrong. so இதெல்லாம் இருக்கும்போது ஒரு ரொம்பவே நேர்மையாக நம்ம நடக்கும். இல்லை, இந்த மொத்த சொசைட்டியுமே ஒரு மாதிரி போலரைஸ் ஆயிடுச்சுன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்க? Definitely yes sir. for the last போலரைசேஷன் பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த போலரைசேஷன் தெரிய மாட்டேங்குது. அந்த வெறுப்பு சக்திகள் உங்கள் பக்கம் எப்படி பாய்ந்து வருகிறது. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் வரக்கூடிய கண்டென்ட் எந்த அளவில் ஒரு வெறுப்பை திணிச்சிட்டு வருதுன்னு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அதே நீங்கள் அப் நார்த் போய் பாருங்கள், இங்கே வரக்கூடிய கண்டென்ட்டை விட மல்டிஃபோல்ட் ஒரு 20-30 மடங்கு அதிகமாக அந்த கண்டென்ட் வருது. அந்த கண்டென்ட்டில் 3 விஷயம் ரொம்பவே காமனாக இருக்கும். ஒன்று மதத்தை சார்ந்து கண்டென்ட் இருக்கும், இன்னொன்று பொலிட்டிக்கல் பார்ட்டி, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியால் மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும்னு ஒரு இது இருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கும். சரியா? இந்த 3மே இவங்க எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன் இஸ் கால்ட் ஹிந்துத்வா,
another is called BJP. I'm not against BJP. In my family I have BJP people. I'm not against RSS. You have your உங்களுடைய கொள்கை, உங்களுடைய கருத்து தனியாக இருக்குது. பட் அது வந்து தவறான வழியில் நீங்கள் திணிக்கும் போது தான் ஐம் அப்போசிங் இட், ரைட்? ஸோ கடந்த 8 வருடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போலரைசேஷன், லின்ச்சிங் அண்ட் ஹேட் ஸ்பீச் மல்டிஃபோல்டாக இருக்குது. இதை பற்றி யார் பேசுகிறா? இதை பற்றி இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்கக்கூடிய some of the North Indian channels they act as a propaganda machinery இல்லையா? yes openly சார். ஒன்றும் இல்லை, நேற்று ஐ ஹாவ் தட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் ஆல்சோ. நேற்று நியூஸ் 18 பாஸ் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், ரிலையன்ஸ் அம்பானிஸ். இவங்க ஒரு ஷோ நடத்துகிறாங்க, ரைட்? அந்த ஷோடைய த ரைட் ஸ்டாண்டுன்னே அது பேர். ஆமாம், பிளான்டு டார்கெட் ஆஃப் ஹிந்து ஃபேத். அதுக்கு மேஜர் ஜெனரல் யஷ்மோர் அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, வெரி பியூட்டிஃபுல். வை டோன்ட் யூ எவர் கண்டக்ட் ப்ரோக்ராம் ஆன் அன்எம்ப்ளாய்மெண்ட், பவர் கிரைசிஸ், ஹெல்த் இஷ்யூஸ், வைட் ஸ்ப்ரெட் பாவர்ட்டி, எம்பவர்மெண்டல் degradation, sorry, ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசி இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. பட் இஸ் திஸ் அது நம்ம சவுத்தில் நடந்தால் இந்த அந்த தூக்கிட்டு போனாங்க ஒரு ராதாபுரமா சம்திங். எஸ். ஸோ அதை பற்றி ஒரு மிகப்பெரிய ப்ரொபகண்டா நடக்குது. இதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிட் காலகட்டத்தில் எடுத்துக்கோங்க, முஸ்லிம்கள் தான் இந்த கோவிடே பரப்புனாகங்க வருது. ஒன்றும் இல்லை சார், ஒரு அன்புடன் எனக்கு ஒரு பிரியாணி பேக்கெட் வந்துச்சு இந்த 2 நாளுக்கு முன்னாடி. அதில் கீழே ஒருத்தர் கமெண்ட் போடுறான், அவன் எச்சி துப்பி இருப்பான். பாஸ், இஸ் திஸ் ஹவ் யூ சி? இஸ் திஸ் வாட் இந்தியா வாஸ்? ரைட்? எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னுடைய நான் எங்கே பிறந்து வளர்ந்தனோ ஒரே ரோடு, இந்த எண்டில் கோவில் இருக்குது, இந்த இடத்துல மசூதி இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. எங்கள் நவராத்திரி, இப்போ நவராத்திரிங்கிற விஷயம் வந்து ஒரு பயத்தை கொடுக்குது. அங்கங்கே கலவரம் வெடிக்குது. டெல்லி, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், யூ நேம் இட், குஜராத், கலவரம் நடக்குது. பட் வாட் ஐ சி, வாட் ஐ பிலீவ் இஸ், எங்கள்கிட்ட வந்து ஹிந்து முஸ்லீம்ங்கிற அந்த பாகுபட்சமே இல்லாமல் இருந்துச்சு. பிகாஸ் என்னுடைய ஃப்ரெண்டோடைய அம்மா முஸ்லீம் லேடி, ஷி யூஸ் டு பிரிங் அந்த பேலுன்னு சொல்லுவாங்க, ரொட்டி தேய்க்கிற கட்டை, அதை எடுத்துகிட்டு கோவிலுக்குள்ளே உட்காந்து எங்களுக்கு பூரி தேய்ச்சி கொடுப்பாங்க, ரைட்? ஒரு 15-20 லேடிஸ் இருப்பாங்க. பசங்க நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த பரிமாறக்கூடிய வேலை எங்களுக்கு இருக்கும். அதில் முஸ்லீமும் இருப்போம், ஹிந்துவும் இருப்போம். இதே ரம்ஜான் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா முஸ்லீம்ஸும் அங்கே நமாஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. நாங்கள் வெளியில் உட்காந்துட்டு ஃப்ரூட் கட் பண்ணிட்டு இருப்போம். அவங்க வெளியில் வரும்போது தொன்னையில் வச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணுவோம். பிஃபோர் தே டேக், வி யூஸ் டு டேக் அண்ட் ஈட், ரைட்? அண்ட் அதே மாதிரி ஐ வென்ட் அண்ட் நான் வந்து நமாஸ் படிச்சிருக்கேன், எனக்கு படிக்க தெரியாது. பட் வாட் ஐ யூஸ் டு டூ, அவங்க லெஃப்ட் திரும்பினா நானும் லெஃப்ட் திரும்புவேன், ரைட்டு திரும்பினா நானும் ரைட்டு திரும்புவேன். அப்புறம் வி கிகிள், நம்ம சிரிப்போம். நோபடி செட் எனிதிங், நோ யூ ஷுட் நாட் டூ திஸ் அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. மை ஃப்ரெண்ட் ஹூஸ் அ முஸ்லீம், ஹிஸ் நேம் இஸ் சர்ஃப்ராஸ். அண்ட் 8 மணிக்கு ஆர்த்திங்க நேரத்தில் வருவான். ஏன்னா பிரசாதம் கிடைக்கும், ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க தொட்டியா, ரைட்? வாட் ஆர் வி வாண்டிங்? வி ஜஸ்ட் வாண்ட் ஸ்மால் ஹாப்பினஸ். இதுதானே இந்தியா, ரைட்? இதை புரிஞ்சுக்காம தட் ஸ்மால் பர்க், தட் ஸ்மால் treat is what bringing us together so beautifully, right? ஆனால் இன்னைக்கு அது வந்து ரொம்ப அது பெரிய கேள்விக்குறையாகும், அது தாக்குதலுக்கு. எஸ் சார், ஹிந்திங்கிற வார்த்தையாக இருக்கட்டும், மதம் என்கிற வார்த்தையாக இருக்கட்டும், லாங்குவேஜ் ஆர் ரிலீஜன், இதை வச்சு உங்களுடைய இமோஷ்னல் வேல்யூஸை டச் பண்ணுறாங்க, ரைட்? உங்களை ரொம்பவே இமோஷ்னலாக்கி அந்த விஷயத்துலேருந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறது, ரைட்? நோபடி. இப்போது சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்திங்கிற இஷ்யூவே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நோபடி வாண்ட்ஸ் ஹிந்தி டு பி அ நேஷனல் லாங்குவேஜ். மெஜாரிட்டி ஆஃப் தெம் பீப்புள் பீயிங் இன் ஹிந்தி தே டோன்ட் வாண்ட், ரைட்? ஒரு சென்செக்ஸ் எடுக்கப்பட்டது 2011. அதில் என்ன சொன்னாங்கன்னா மினிமம் 10 lakh பீப்புள், 10 லட்சம் நபர்கள் ஒரு மொழியை பேசினால் அந்த மொழியை நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதர்ஸ் மொழினா நம்ம போட்டுடலாம், ரைட்? 22 மொழிகள் ரெஜிஸ்டர்டான மொழிகள், அந்த மொழிக்கு வந்து ஸ்கிரிப்சர் இருக்குது, அதனால, ரைட்? ஸ்கிரிப்ட் இல்லாத மொழிகளை வந்து நீங்கள் அந்த 22 லாங்குவேஜில் சேர்க்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுமே நேஷனல் லாங்குவேஜ், வெதர் யூ ஹேவ் ஸ்கிரிப்ட் ஆர் நாட், ரைட்? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள்,
பீகாரில் போஜ்பூரி பேசக்கூடிய நபர்கள் 5 கோடிக்கு மேலே இருக்காங்க. They have been screaming, please, this is my mother tongue. Hindi is not my mother tongue. But who's listening, right? Hindi belt nu namachiட்டாங்க because ஹிந்திக்கான ஸ்டேட் இல்லை, மாநிலம் இல்லை. ஹிமாச்சல் பிரதேஷ், ஜார்க்கண்ட், உத்தராகண்ட், மத்திய பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், உத்தர் பிரதேஷ், இது என்டையர் ஹரியானா, the entire belt become Hindi belt it seems. அப்போ ஹரியானா எங்கே போச்சு, போஜ்பூரி எங்கே போச்சு, பெங்காலி எங்கே போச்சு, போபாலி எங்கே போச்சு, right? Bihari, Bhojpuri is very strong. This thing, Khadi Boli is there, Brij Bhasha is there. மேலே போனீங்கன்னா கும்ஹாவனி, கட்வாலி, ஹிமாச்சலி இஸ் தேர். ஹவு மெனி லாங்குவேஜஸ் ஆர் தேர்? அண்ட் எல்லாத்துலேயுமே கோடி கணக்கான மக்கள் பேசக்கூடிய மக்கள், தாய்மொழி இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஸோ வாட் திஸ் கவர்மெண்ட் ஹேட் டன், தே அவங்க வந்து ஒரு 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 மொழிங்கிற வார்த்தையை வச்சு they killed the other language. They killed the other language. Language is there. They are killing the emotions, the attachment of another language. மொழிங்கிறது வந்து வெறும் மொழியாக பார்க்க முடியாது சார். மொழிங்கிறது வந்து இதிகாசம், வரலாறு, சாப்பாடு, உணவு பழக்கங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், நாலேஜ். எஸ், your everything put together is language. You cannot just say ஹிந்தியை படித்தா சுஹாசினி மேடம் சொன்ன மாதிரி நல்ல, so that means I know Hindi, so நான் நல்லவன். நம்ம சொல்லுமே, இப்போ you are born and brought up in Delhi. Yes. உங்களுக்கு ஹிந்தி வந்து எப்படி ஒரு நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர் பேசுகிறானோ அந்த அளவுக்கு. Do you believe உண்மையே ஹிந்தி படித்தா எனக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் அப்படின்னு? No, I don't believe that. மொழிங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம், சரியா? ஆனால் மொழியை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணும்போது, மொழியை வச்சு நீங்கள் இதை படித்தா நீங்கள் நல்லா ஒரு நல்ல மனுஷனாக மாறிடுவீங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். பிகாஸ் ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கிரிமினல்ஸ் இல்லையா? அங்கே தான் அதிகமாக இருக்கு. ஆமாம், வீட்டுக்கு அடுத்த வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி இருக்கும், ரைட்? இங்கே எப்படி வீட்டுக்கு வீடு அருவாள் இருக்கோ அதே மாதிரி அங்கே. ஸோ கிரிமினல்ஸ் ஆர் ஆல் ஓவர். இங்கே கூட வீட்டுக்கு வீடு அருவாள் இருந்தாங்க, ஆளை வெட்டுறதுக்காக. ஆமாம், காய்கறி வெட்டுறதுக்கு, தேங்காய் வெட்டுறது, இது மாதிரி தான். ஸோ அங்கேயும் அதே மாதிரி தான் சார். அங்கேயும் அதே மாதிரி ஜஸ்ட் காட்டுறதுக்காக ஒன்று வச்சிருப்பாங்க. பிகாஸ் அங்கே வந்து ரொம்பவே ஈஸி, ப்ரெக்யூரிங் கன் இஸ் வெரி ஈஸி, ரைட்? நீங்கள் அப் நார்த் பீகார் சைட்லன்னா போனீங்கன்னா நாட்டு துப்பாக்கி கிடைக்கும். எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு 1500 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, 750 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்தாங்க. ஜஸ்ட் ஒரு பைப் இருக்கும், அந்த பைப்புக்கு பின்னாடி ஒரு ட்ரிகர் இருக்கும், அவ்வளோதான். அது கையிலே வெடிச்சிடும், ரைட்? ஸோ தட் இஸ் வாட். ஸோ ஹிந்தி இல்லை எந்த ஒரு மொழியை, ஐம் நாட் அகேன்ஸ்ட் ஹிந்தி, பிகாஸ் எனக்கு ஹிந்தியும் சோறு போடுது, தமிழும் சோறு போடுது, ஆங்கிலமும் போடுது. ஐ லவ் ஆல் லாங்குவேஜஸ். லாங்குவேஜை வச்சு நீங்கள் வந்து ஒரு அரசியல் செய்யும்போது அது வந்து ஒரு தவறான, எஸ்பெஷலி அ கண்ட்ரி லைக் இந்தியா. இதே நீங்கள் சைனாவில் போய் பேசுனீங்கனாலோ அமெரிக்காவில் போய் பேசுனீங்கனாலும் அது வேறு விஷயம். பட் இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியா இஸ் நாட் அ கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ரைட்? கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக நீங்கள் சபதங்கள் எடுக்கும்போது, கான்ஸ்டியூஷன்களுக்கு எதிராக நீங்கள் பேசும்போது யாருமே சரியான ஆக்ஷன் கேள்வி கேட்கறது இல்லைங்கிறது தான் இங்கே வருது, ரைட்? இப்போ நம்ம கேள்வி கேட்குறோம்னா வி ஆர் தேச துரோகி, ஆன்டி இண்டியன்ஸ். அண்ட் கேள்வி கேட்காத நபர்கள் patriots. இப்போ அர்ஜுன் சார், பேக் டு அர்ஜுன், நீங்கள் வந்து எப்படி இதை ஃபர்தராக அணுகலாம்னு நினைக்கிறேன்? சரி, நான் வந்து நிறைய இதில் வந்து அதிகமாக நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம்னு பார்க்குறேன். ஐ தாட் ஆஃப் கோயிங் லீகலி, பட் ஐ ஃபெல்ட் ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்ட் ignorance is the best policy is what I believe. And he is also not a bad person, right? அவர் புரியாமல் பேசிட்டாரு, and I was like, okay fine, you understand from this episode that okay, you cannot challenge a set of people who are actually devoting their life for the society, right? நான் சரி, நீங்கள் மீடியான்னு நீங்கள் மீடியா இல்லை, நீங்கள் யூடியூபர்ஸ்னே சொன்னால் கூட இட்ஸ் ஓகே, ஐ அக்செப்ட் தட். பட் ஐ நோ வாட் ஐம் டூயிங் ஃபார் த சொசைட்டி, ரைட்? ஸோ he should understand that. Okay, thank you so much.